கற்பித்தலின் மூலமா வளமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த பணியை செய்து வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இறை நம்பிக்கை உள்ள மனிதர்களாக இருந்தால் கோயிலுக்கு போனதும் என்ன வேண்டுமோ, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும், என்னை சுற்றி உள்ள மனிதர்கள், என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவோம். இதே அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. பள்ளிக்கு போகிறோம், படிக்கிறோம், நல்ல மதிப்பெண் எடுக்கிறோம், ஆசிரியர்கள் சொல்கிற பேச்சை கேட்குறோம், நல்ல வேலை கிடைக்கிது, படித்து முடித்ததும் நல்ல வேலைக்கு போனதும் நல்ல வருமானம் கிடைக்கும்போது சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் நல்ல பண்புள்ள மனிதனாகவும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கிது. இப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டோம்? ஒரு நல்ல வாழ்க்கை வேணுங்கிற வரத்தை கேட்டோம். அந்த வரம் பள்ளியில் பயிலக்கூடிய கல்வி மூலமாக நமக்கு கிடைச்சிரும். ஆக பள்ளி கோயிலை போன்றது. அதிலுள்ள ஒரு வகுப்பறையும் கருவறைக்கு சமமானது. ஒவ்வொரு வகுப்பறையும் கருவறையை போன்றது. அந்த கருவறையில் கல்வி என்னும் வரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கடவுளை போன்றவர்கள். நருந்தொகையில் இது அழகாக சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன். எழுத்தறிவித்தவன் இறைவனுக்கு சமமானவர்கள் கூட அல்ல, எழுத்தறிவித்தவர்களே இறைவன் அப்படின்னு மிக அழகாக சொல்லியிருக்காங்க.